வணக்கம். வாங்க இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்கலாம். ஒரு தேசத்தோட ஒரு நாளை எது தீர்மானிக்குது? வாங்க, ஏப்ரல் 10, 2026ல எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகள், வெளியான சில புள்ளி விவரங்கள், நடந்த சில கதைகளை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் இந்தியாவோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தையும் கட்டமைப்பையும் மாற்றியமைக்க போற சில பிரம்மாண்டமான திட்டங்களை பத்தி பார்க்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 79,459 கோடி ரூபாய். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு HRRL அப்படிங்கிற ஒரு முக்கியமான எரிசக்தி திட்டத்துக்கு கூடுதல் செலவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது நம்ம நாட்டுடைய எரிசக்தி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தும். அடுத்ததா அருணாச்சல பிரதேசத்துக்கு போலாம். இங்க பாருங்க, வடகிழக்கு பகுதியில புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்காக சுமார் 40,175 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா கலாய் ஐ மற்றும் கமலா அப்படிங்கிற 2 பெரிய நீர்மின் திட்டங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது அந்த பகுதியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் இல்லையா? சரி, பெரிய திட்டங்கள் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. நம்ம பொருளாதாரம் அடுத்த வருஷம் எப்படி வளரும்னு 2 பெரிய அமைப்புகள் கணிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கி 6.9% வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுது. உலக வங்கி 6.6%, கொஞ்சம் குறைவா சொல்லுது. சின்ன வித்தியாசம் இருந்தாலும் 2 பேருமே வளர்ச்சி வலுவா இருக்குன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம். இது நிஜமாவே ஒரு முக்கியமான மாற்றம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி இன்னைக்கு இந்தியாவோட கடன் சந்தையில பெண்களோட பங்கு 26% இருக்கு. இத மதிப்புல சொன்னா 76 லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, 2017ல வெறும் 19% இருந்தது, 2025ல 36% உயர்ந்திருக்கு. இது பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தை காட்டுற ஒரு மிக முக்கியமான புள்ளி விவரம். ரெப்போ ரேட் 5.25%ல எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கிற கடனுக்கான வட்டி விகிதம் தான் இது. இத மாத்தாம வச்சிருக்கிறது மூலமா ரிசர்வ் வங்கி இப்போதைக்கு பொருளாதாரத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வர முயற்சி பண்ணுது. சரி, உள்நாட்டு விஷயங்கள் பார்த்தோம். இப்போ உலக அரங்குல இந்தியா எப்படி செயல்படுதுன்னு 2 முக்கிய நிகழ்வுகள் மூலமா பார்க்கலாம். காலநிலை மாற்றம் பத்தி பேசுற COP மாநாடு உங்களுக்கு தெரியும். 2028ல நடக்க போற COP 33 மாநாட்டை நடத்த இந்தியா 2023ல விருப்பம் தெரிவிச்சது. ஆனா இப்போ ஏப்ரல் 2026ல அந்த திட்டத்துல இருந்து இந்தியா அதிகாரப்பூர்வமா பின்வாங்கியிருக்கு. இப்போதைக்கு தென்கொரியா மட்டும்தான் இந்த மாநாட்டை நடத்த முன்வந்திருக்கு. இதுக்கு பின்னால என்ன காரணம்னு போக போக தெரியும். ஒரு பக்கம் காலநிலை மாநாட்டில இருந்து பின்வாங்கினாலும் இன்னொரு பக்கம் ஐநாவுல இந்தியாவுக்கு பல முக்கிய பொறுப்புகள் கிடைச்சிருக்கு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அரசு சாரா நிறுவனங்கள், திட்ட ஒருங்கிணைப்புன்னு பல முக்கிய குழுக்கள்ல இந்தியா உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது உலகளாவிய முடிவுகள்ல இந்தியாவோட குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்க உதவும். அடுத்து நம்ம நாட்டை கட்டமைக்கிற சில முக்கியமான திட்டங்களையும் கொள்கைகளையும் ஒரு வேகமான ரவுண்ட்ல பாத்திரலாம் வாங்க. ஸ்கில்ஸ் அவுட்கம்ஸ் ஃபண்ட் இது ஒரு புதுமையான நிதி அமைப்பு. இதோட நோக்கம் என்னன்னா, குறைஞ்ச வருமானம் இருக்கிற குடும்பத்திலிருந்து வர்ற இளைஞர்களுக்கு வெறும் திறன் பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குதான்னு உறுதி செய்யறதும் தான். அதாவது ரிசல்ட் அடிப்படையில நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அடுத்தது அலுமினியம் பாரத். இது அலுமினிய உற்பத்தியாளர்களோட ஒரு புதிய முயற்சி. ஏற்கனவே 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்களுக்கு வேலை கொடுக்கிற இந்த துறையை இன்னும் பெருசா வளர்க்கவும், இந்தியாவை உலக அளவுல அலுமினிய துறையில ஒரு தலைவரா மாத்தவும் இந்த திட்டம் உதவும். ஐகார், அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைச்சிருக்கு. எதுக்குன்னா, உலக அளவுல நடக்கிற அரசியல் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் காரணமா நம்மளோட உணவு மற்றும் உர விநியோகத்துல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதை உறுதி செய்யறது தான் இந்த குழுவோட முக்கிய வேலை. இந்தியாவோட மிக பெரிய மின்சார நிறுவனமான NTPC பிரான்ஸோட EDF கூட சேர்ந்து ஒரு பெரிய அணுசக்தி திட்டத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்து பிரான்ஸோட தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு பொருந்தமான பாப்பாங்க. அப்புறம் இங்கேயே அதுக்கு தேவையான பாகங்களை எப்படி தயாரிக்கலான்னு திட்டமிடுவாங்க. இது நடந்தா இந்தியாவோட அணுசக்தி திறன் பெரிய அளவுல அதிகரிக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். கடைசியா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ஜலக் காட்டுற 2 சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கலாம். இவங்க பேரு நிலா. இவங்க தான் புதுச்சேரியில ஒரு வாக்குச்சாவடியோட புது வாக்குப்பதிவு அதிகாரி. ஆனா இவங்க ஒரு ஹியூமனாய்டு ரோபோ. புடவை கட்டிக்கிட்டு வர்ற வாக்காளர்களை வரவேற்கிறதும் அவங்களுக்கு உதவுறதும் தான் இவங்களோட வேலை. டெக்னாலஜியை பயன்படுத்தி தேர்தலை எப்படி சுவாரஸ்யமா மாத்தலான்னு காட்டுற ஒரு சூப்பர் முயற்சி இது இல்லையா? இறுதியா
ஒரு உத்வேகம் தரும் மனிதரை பத்தி. ஜிம் விட்டேக்கர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் அமெரிக்கர். அவர் சொன்ன ஒரு விஷயம், நீங்க உங்க எல்லையில வாழலைன்னா நீங்க தேவைக்கு அதிகமா இடத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. தன்னோட 97வது வயதுல காலமான இவரோட வாழ்க்கை நமக்கு எப்பவும் ஒரு பெரிய ஊந்து சக்தியா இருக்கும். நீர்மின்சார திட்டங்கள்லிருந்து தேர்தல் வேலை பார்க்குற ரோபோக்கள் வரைக்கும் நாம பார்த்த இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு தேசத்தோட கதையை உருவாக்குது. அப்போ நாளைய அத்தியாயம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?